ஆன்மீக ஐதீகங்கள். பள்ளியறை பூஜை. நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றியும் கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி. அந்த வகையில் பள்ளியறை பூஜையின் தத்துவங்கள் மற்றும் பலன்கள் பற்றி இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். ஆலயங்களில் நடைபெறும் வழிபாட்டு முறைகள் ஒவ்வொன்றும் இப்பூவுலகில் உயிர் வாழும் ஜீவராசிகளுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாகும். கோவில்களில் அன்றாடம் நடைபெறும் திருப்பள்ளி எழுச்சி முதல் ராக்கால பூஜை, பள்ளியறை பூஜை வரை பலவிதமான பூஜைகள் நடைபெறுகின்றன. நாம் கலந்து கொள்ளும் ஒவ்வொரு பூஜையும் ஒவ்வொரு விதமான பலனை தரக்கூடியதாகும். அந்த வகையில் கோவில்களில் நடைபெறும் பள்ளியறை பூஜையில் கலந்து கொண்டால் வேண்டும் வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இரவு நேரத்தில் கோயில் நடை சாற்றப்படுவதற்கு முன் நடைபெறும் பூஜையே பள்ளியறை பூஜையாகும். அதாவது சுவாமியையும் அம்பாளையும் பள்ளியறையில் ஊஞ்சலில் ஒரு சேர அமர வைத்து ஆராதனை செய்து தாலாட்டு பாடி பூஜிப்பது பள்ளியறை பூஜையாகும். பள்ளியறை பூஜையின் போது உற்சவர் சுவாமி அல்லது சுவாமியின் திருப்பாதங்கள் பல்லக்கில் வலம் வரும். அப்போது பக்தர்கள் சிவபுராணம் பதிகங்கள் பாடி வருவர். இதை தரிசித்தாலே வளமான வாழ்க்கை உண்டாகுமாம். பள்ளியறை பூஜையின் போது பக்தர்கள் பல்லக்கில் ஈசனை சுமந்து வருவது, தீபங்கள் ஏற்றுவது, கோலம் இடுவது, பூ கட்டுவது போன்ற எந்த செயலில் ஈடுபட்டாலும் அதற்குரிய பலன்கள் ஏராளம் என்று சொல்லப்படுகிறது. பள்ளியறை பூஜையில் எந்தெந்த நாட்களில் கலந்து கொண்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம். திங்கட்கிழமையன்று பள்ளியறை பூஜைக்குரிய பொருட்களை தானம் செய்து அதில் கலந்து கொள்பவர்கள் தங்கள் வாழ்க்கையில் மகத்தான திட்டங்களை தங்கு தடையின்றி செயல்படுத்தி வெற்றி காண்பார்களாம். செவ்வாய்க்கிழமையில் பூஜைக்கு தேவையான பொருட்களை சமர்ப்பித்து கலந்து கொண்டால் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் உண்டாகுமாம். அரசு மற்றும் தனியார் துறையில் பதவி உயர்வுக்கு காத்திருப்பவர்கள் புதன்கிழமையன்று பள்ளியறை பூஜையில் கலந்து கொள்ள கோரிக்கைகள் பூர்த்தியாகும் என்று சொல்லப்படுகிறது. வியாழக்கிழமை பள்ளியறை பூஜையை தரிசனம் செய்தால் காரிய சித்தி உண்டாகும் என்றும், நோய் இருந்தால் அது தீர சுமங்கலி பாக்கியம் உண்டாக வெள்ளிக்கிழமைகளில் பள்ளியறை பூஜையை காண வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது. சனிக்கிழமையன்று பூஜையில் பங்கு பெற குழந்தை பாக்கியம் உண்டாகுமாம். பிரிந்த வாழ்க்கை துணை மீண்டும் சேர ஞாயிற்றுக்கிழமை பூஜையை கண்டு தரிசிக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. நேயர்களே, பள்ளியறை பூஜை நடைபெறாத ஆலயங்களில் பள்ளியறை கட்டுவதும் மீண்டும் பள்ளியறை பூஜையை துவங்குவதும் பெரும் புண்ணியத்தை தரும் என்றும், அவர்களுடைய 14 தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் இனிமையான இல்லறத்தை தமது வாழ்நாள் முழுவதும் பெறுவார்கள் என்று அகத்திய மாமுனி கூறுவதாக சொல்லப்படுகிறது. நாமும் இனி கோவில்களில் நடைபெறும் பள்ளியறை பூஜையில் கலந்து கொண்டு பலன்கள் பல பெறுவோம், வளமோடு வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள். பள்ளியறை பூஜை.